தயவு செஞ்சு என்ன நம்புங்க சித்தார்த். நாங்க 2 பேரும் முன்னாடியே இந்த உண்மையை சொல்லணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உங்க சந்தோஷம், உங்க நம்பிக்கை எதையும் நாங்க கெடுக்கிறதுக்கு விரும்பல. அதனாலதான் நாங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்தோம்னா, அந்த சசியும் வேலுவும் நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க எல்லார்கிட்டயுமே உண்மைகளை நாங்க 2 பேரும் சொல்லலாம்னு நினைச்சோம். இது எல்லாமே நாங்க நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் செஞ்சோம். நம்ம குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்து பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்தணுங்கிற அக்கறை இருக்கு உங்களுக்கு. ஆனா இந்த உண்மைகள் தெரிஞ்சவங்கள எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அது உங்களுக்கு தேவையில்ல. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்களே, இதால நம்ம சொத்துக்களை காப்பாத்திடலாம். ஆனா அவங்களோட மனசு காயப்படுமே, அந்த காயத்தை நீங்க எப்படி சரிப்படுத்துவீங்க? நீங்க பேசுறப்ப குறுக்க பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். மேடம்க்கு அவங்க குடும்பத்தோடைய மான மரியாதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தான் நீங்களும் கவலைப்படுறீங்க. அதனாலதான் நீங்களும் என்னுடைய ஷோவை பண்ணவே விடல. இங்க வாங்க. இவளுக்கு பதிலா நீங்க போய் ஆடுங்க. உங்க ஊர்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேணா நீ துர்காவா இருக்கலாம். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உன்னை ரோகிணின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. என்னோட ரோகிணியோட பேரை சொல்லி யாராவது தப்பா பேசினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த ஆட்டத்தை நான் இப்பவே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல போறேன். சித்தார்த்தண்ணா, அண்ணா நில்லுங்க. துர்கா, நீ சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வெளியே வந்துரு. சீக்கிரம் வந்துரு. என்னது இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. அந்த துர்கா ஏன் டான்ஸ் ஆட வரல? அந்த டான்ஸ்காரி நம்ம நினைச்சதை விட கேடியா இருக்காளே. நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன், அவ ஒன்னும் அவ்வளவு சுலபத்துல நம்ம கிட்ட மாட்டிக்கிறவ இல்லன்னு. பரவாயில்ல விடு வேணும். அவளை பத்தி எல்லா உண்மைகளும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுல. நீ வேணா பாரு, கோர்ட்ல இவதான் துர்கான்னு நம்ம நிரூபிக்கலாம். நிச்சயம் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கடி ஓடுற? நல்லடி. அப்படி என்ன அவசரம் உனக்கு? ஒரு ஆட்டோகிராஃபாவது கொடுத்துட்டு போலாம்ல. கைய விடு. என்ன துர்கா நீ? நாங்க 2 பேருமே உனக்கு மிகப்பெரிய விசிறிகள். என்ன வேலு, நான் சொல்றது உண்மைதானே? ஆமா, நீ சொன்னது சரிதான். நான் எத்தனையோ வருஷமா இவளுக்கு ஃபேன் தான். ஆமா துர்கா, நிச்சயமா உன்னை பாராட்டி ஆகணும். அடேங்கப்பா, என்னம்மா நடிக்கிற நீ? மொத்த பரத்வாஜ் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா நீ நல்லா ஏமாத்திட்டு இருக்க. ஆமா, இந்த சீமா இந்த மாதிரி நீ நடிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கறா? நீ உங்ககிட்ட எப்படி காசு வாங்கிக்கிற? டெய்லி பேமெண்டா வாங்கிக்கிறியா இல்ல வாரத்துக்கா? எதுவா இருந்தா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன வேணும்? தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை உண்மை சொல்லிடு. எங்க 2 பேருக்கும் நீ விசுவாசமா இரு. அதுக்கப்புறம் பாரு, அவங்க கொடுக்கறத விட 4 மடங்கு அதிகமா நான் கொடுக்கறேன். உங்க 2 பேருக்கும் இப்படி பேசுறத தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு உங்க 2 பேருக்கும் எந்த தகுதியும் இல்ல. அப்புறம் என்ன விஷயம்? சீக்கிரமாவே 2 பேரும் கையேந்த போறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பணம் கொடுப்பீங்க? கத்தாத. இன்னும்
நாள் தான். உன்னால முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கிற வழிய பாரு. எனக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததும் உங்க 2 பேரையும் பரத்வாஜ் ஹவுஸ்ல இருந்து குப்பை மாதிரி வெளியே தூக்கி போட்டுருவோம். ஏய் வாய மூடு. யாரு யார குப்பையா தூக்கி எறியறாங்கன்னு போக போக பார்க்கலாம். கிராமத்து பொண்ணு இல்ல, அதுலயும் டான்ஸ் எல்லாம் ஆடுறவ. அதனாலதான் இந்த சின்ன வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். பாரு கண்ணு, உனக்கு எங்களை பத்தி சரியா தெரியாது. நீ என்ன ஆக போறங்கிறத பாத்துக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் நீ உங்க லக்ஷ்மன்பூர்லயும் இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உங்க 2 பேரை பத்தி யோசிங்க. ஏன்னா பரத்வாஜ் ஹவுஸ்ல இருந்து உங்க 2 பேரையும் வெளியே துரத்துனதுக்கு அப்புறமா ஒரு வேலை போறதுக்கு உங்களுக்கு வேற இடமே இல்லைன்னா நில்லடி. ரொம்ப ஆடாத. உன்னை பத்தின மொத்த உண்மைகளையும் அந்த குடும்பத்துக்கு நான் நிரூபிச்சே காட்டுவேன். சொல்றது புரியுதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? ஏன் சொல்றேன்னா என்னுடைய குடும்பம் இப்ப எனக்காக இல்ல, அவங்களோட ரோஹிணிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தப்போ ஒரு டான்ஸ் ஷோ பாத்திருக்கேன். ஆனா இது அதை விட ரொம்ப சூப்பரான டான்ஸ் ஷோ. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஷோவை நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு, டான்ஸ் ஆன பொண்ணுங்கெல்லாம் அவ்வளவு ஒண்ணு அழகா இல்ல, என்ன மாதிரி இல்ல. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனாங்க. என்ன பாட்டது? அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் அழகான பொண்ணு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? என்னக்கா, சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். பியூட்டிஃபுல்லான பொண்ணு டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். சித்தார்த், என்னாச்சுப்பா? ஏன் டென்ஷனா இருக்க? என்னப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி அமைதியா இருக்க? நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குப்பா. பாட்டி, அது வந்து அமைதியாரு. எங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு மூளை மொத்தமா குழம்பி போச்சு. இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இப்படி தட்ட கையில வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் பிச்சை எடுக்க போறியா என்ன? அதுக்காக இங்கே பிராக்டிஸ் பண்ணணும்னு என்ன அவசியம்? நிஜமா சொல்றேன், உங்களை மாதிரி முட்டாள்களை நான் பார்த்ததே இல்ல. இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு தெருவுக்கு போறீங்க. ஆனா உங்க பேச்சு என்னமோ அப்படி இல்லையே. இன்னும் 2 நாள் தான். இன்னும் 2 நாள்ல இந்த மொத்த பரத்வாஜ் வீடும் என்னோடது. எனக்கும் வேலுக்கும் சொந்தம். அதனாலதான் நாங்க இப்பவே சொல்றோம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்பவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க கைக்கும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அது போதும் எங்களுக்கு. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இந்த வீட்ல இருந்து போறது நீங்க தான், நாங்க இல்ல. எல்லாரும் காலி பண்ணி ஆகணும். உங்க 2 பேரும் மாதிரி மோசமானவங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உங்களால வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீங்க 2 பேரும் யாரு? கனவு காண்றது நல்ல விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா பகல் கனவு காணாதீங்க.
கிடையாது. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன, நான் அடிக்கிற அடியில அடையாளம் தெரியாம ஆயிடுவ. சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வேலுவா, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலாம். இந்த துர்கா நல்லா மாட்டிக்கிட்டா. கோவப்பட்டு இவளே நம்ம வலையில சிக்கிட்டா. என்னம்மா ரோகிணி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மா, பெரியவங்க நாங்க இங்க இருக்கும்போது நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் ரோகிணி? அது பெரிய பாட்டி தான் சொல்வாங்கல்ல, யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும்னு. அதுவும் இல்லாம வேலு என்ன ஒரு ஊர்ல கடத்தி வச்சிருந்தால, அப்பத்துல இருந்து நான் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி பேசினதா உங்களுக்கு புரியும். அவங்க கிட்ட மரியாதை பேசுறதுல பிரயோஜனமே இல்ல. நீங்களே பாத்தீங்களா, நான் இப்படி பேசினதும் 2 பேரும் போயிட்டாங்க. சித்தார்த், நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, என்னப்பா அது? பாட்டி, அது எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ரோகிணி, உனக்கு சித்தார்த்த மேல ஏன் ரோகிணி இவ்வளவு கோபம்? இன்னொருத்திய நான் எப்படி நீன்னு நினைச்ச? நான் பண்ணது பெரிய தப்பு, பெரிய தப்பு. I'm really sorry ரோகிணி. இந்த சித்தார்த் எப்பவும் ரோகிணிக்கு மட்டும்தான் சொந்தம். எப்பவும் நான் உனக்கு மட்டும்தான். என்ன மன்னிச்சிடு ரோகிணி.